ஒரு நாள் ரட்சிக்கப்படுறோம், மறுபடியும் பிறந்துட்டோம், இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதுங்க. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப முடிவு பரியந்தம் ரட்சிப்புல நிலைச்சிருக்கணும், அதுல பிரயாசப்படணும். உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குதான் வேதத்தை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, சாட்சி சொல்லுவது. இதெல்லாம் செய்ய 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 நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். தினமும் ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்துல ஒரு பாதுகாப்பு, தின வேதத்தை தியானிக்கும் போது ஒரு பாதுகாப்பு. அப்ப நீங்க இயேசுவை நீங்க அறிவிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, சாட்சி சொல்ல ஆவியில பலன். அப்ப பிரயாசப்படுவது. உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படணும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். சரியா? அப்ப இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிரயாசப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஒரு பிரயாசம் எடுக்க அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன், சோம்பேறியா நான் இருக்க மாட்டேன், வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, சாட்சி சொல்ல, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.